This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். வேறு எந்த குழம்புமே கேட்க மாட்டாங்க, அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். அதை காம்பு பகுதியை நீக்கிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகம் சேர்க்கக்கூடாது, தக்காளி ரசம்ன்றதுனால. அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த சூட்லேயே இருந்து நல்லா ஆறி வரட்டும். இப்போ அது நல்லா கொதிச்சு ஆறி வர்றதுக்குள்ள நம்ம இடிக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இடி உரல் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன பல்லாக இருக்கிறதால ஒரு 10 பல்ல அளவுக்கு, பெருசாக தான் ஒரு 5 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அப்படியே நல்லா இடிச்சுக்கோங்க. 1-2 தட்டிக்கோங்க. நல்லா நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரசத்துக்கெல்லாம் இதுமாதிரி 1-2 இடித்து தான் வைக்கணும். இப்போ அதை இடிச்சிட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா இடித்து சேர்த்து பாருங்கள். ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, அது இந்த மாதிரி எல்லாம் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்த்துட்டு இதையும் கூட சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் 1-2 அப்படியே தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வேக வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் கொதிக்க விட்டேன். அப்படியே ஆற வச்சுட்டு அந்த சுடுதண்ணியிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா தோல் பாருங்கள், அந்த தக்காளியெல்லாம் அப்படியே வழண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு வைக்கும்போது தக்காளி நல்லா ஈஸியாகவே கரைக்கிறதுக்கு வரும். இப்போ நல்லா அந்த தக்காளி புளி எடுத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துட்டதால ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த நல்லா கரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தோலில் எதுவுமே இருக்காது, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். அது சக்கை மாதிரி இருக்கிறதால அப்படியே ஒட்டை புழிஞ்சிட்டு வெளியே எடுத்து போட்டுருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கெல்லாம் அதிகம் எண்ணெய் விட வேண்டாம். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து தாளிச்சிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே 3 வரமிளகா